பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் குறை சொல்லிருக்காங்க. சொல்லிட்டுக்கிட்டோம். ஆனால் நல்லதாக நடக்குது. இது மக்களோட ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவோட இது இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கு. கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன மாற்றம் நடக்குது? நிறைய நடந்திருக்கு, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரெண்டாவது இந்த டாஸ்மார்க்லாம் கொஞ்சம் மூடினாரு, நல்ல விஷயம். இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாரு, நல்ல விஷயம். நாங்கெல்லாம் வயசானவங்க, எங்களுக்கு உதவி பண்ணா போதும். எங்களெல்லாம் வெளியே சாப்பாடு இல்லைன்றாங்க. டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு நல்லதா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் குறை சொல்லிருக்காங்க. சொல்லிட்டுக்கிட்டோம். ஆனால் நல்லதாக நடக்குது. நல்லா இருக்கு. போக போக தெரியும். கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு இருக்கு? இல்லை 100 நாளுக்கு தான் ஆகுது. இது சரி பண்ணுறதுக்கு கடந்த ஆட்சி இந்த தவறுகள் சரி பண்ணுறதுக்கு நாளாகும். மினிமம் ஒரு 2 வருஷம் பொறுத்து வந்து பார்ப்போம். டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகிருக்கு. நேத்தோட அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஏதாவது மாற்றம் நடந்திருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லா ஆட்சியிலும் எதுவுமே தான். உங்களோட கருத்து சொல்லுங்க. அவ்வளவுதான். நல்லதான் நல்லா தான் இருக்கு. இந்த போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கா பாக்குறீங்களா? இது மக்களோட ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவோட இது இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கு. எது பண்ணாலும் வெளியே தெரியுது, அதனால மாற்றம் வருது. இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இது வெறும் சீட்ல தான் மாற்றம்னு நினைச்சேன். இவருக்கு பதில் இவர், அப்படிதான் ஸ்டாலின் பதிலாக இது சீரியல் மாதிரி தான் வருது போல அப்படின்னு நினைச்சேன். போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ தானே ஒரு 100 நாள் தானே கடந்திருக்கு, ஒரு 2-3 மாசம் கடந்திருக்கா, இன்னும் பார்க்கலாம். இப்ப டிஎன் அசம்பிளி எல்லாம் முன்னாடி எல்லாம் யாரும் லைவா பார்க்க மாட்டாங்க, இப்ப லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெறும் ட்ரோல் மெட்டீரியல் மட்டும் கிடையாது, அது ட்ரோலாவும் பாக்குற நிறைய பேர் இருக்காங்க. அதை கடந்து நிறைய உண்மைகள் வெளியே வருது. நிறைய இது சோஷியல் மீடியால வெளியே வரவும் நிறைய பண்றாங்க. வெளியே வர வர ஒரு முதல்வர் அசம்பிளிக்கு வரப்ப எதிர்கட்சி தலைவரா எழுச்சி நிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பண்பாடு. அது வார்த்தைகளாகட்டும் எல்லாமே, அது இவங்க பண்ணாம இருக்காங்களா, அதுதான் முக்கியம். இவங்க பண்றாங்க பண்ணலங்கிறத தாண்டி டிஎம்கே பண்ணதையும் டிவிகே பண்ணக்கூடாது. இப்ப இவங்க ட்ரோல் பண்றாங்களா, இது வார்த்தைகள் இது மாதிரி பயன்படுத்துறாங்களா, இவங்க பண்ணாம இருக்கதான் நல்லது. இப்போ இவங்க இவங்க திட்டுறாங்கனால டிவிகே காரங்களும் திட்டக்கூடாது. இந்த ஆட்சிக்கு மார்க் எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த 100 நாள்ல 100 நாள்ல 8 தரலாம். டிவிக்கு ஆட்சி 100 நாள் நிறைவு பண்ணிருக்காங்க. அவங்க ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்காங்க? நிறைய நடந்திருக்கு, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப டிஎன் அசம்பிளி எல்லாம் முன்னாடி எல்லாம் யாரும் லைவா பார்க்க மாட்டாங்க, இப்ப லைவ் பாக்குறாங்க. டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்களும். அதனால நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுல முதல்வர் வரப்ப ஏஞ்சி நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறை. அது நேற்று சபாநாயகரே அதுக்கான இது விளக்கம் கொடுத்துட்டாரு. அவங்கவுங்க விருப்பம் பொறுத்தது, அது கான்ஸ்டியூஷன் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சட்டத்துல. பட் நல்லவங்களா இருந்தா எழுந்து நிக்கட்டும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். 100 நாள் நிறைவு பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்து பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கிட்ட பண்ணிட்டு வர்றாரு. ரெண்டாவது இந்த டாஸ்மார்க்லாம் கொஞ்சம் மூடினாரு, நல்ல விஷயம். இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாரு, அது நல்ல விஷயம். இன்னும் மறுபடியும் என்ன பண்ணோம்னா, அவரு ஆட்சி இது பண்ற போது சொன்னார்ல, 2500 ரூபா பணம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். அது இப்போ இவ்வளோ சீக்கிரம் அவனால முடியாது. அது கொஞ்சம் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஆயிடும். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச வரையில அவர் பரவாயில்ல. அதான் புதிய ஆட்சி நடக்கிறது பெரிய விஷயம். அது கொஞ்சம் பல்ல கடிச்சு தான் ஓட்டணும். இந்த ஆட்சிக்கு 10க்கு மதிப்பெண் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? அதாவது இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே போனதுக்கு அப்புறம் இவரு வந்திருக்காரு, பரவாயில்ல, வேற மாதிரி பண்றாரு. ஆனா நல்ல விஷயமா பண்றாரு. எதனா ஒரு தப்பு பண்ணா அந்த ஏரியாவில் உள்ள இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அந்த ஏரியாவில் தப்பு நடந்தா 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 10 மார்க்குக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 10 மார்க்குக்கு நான் 8 கொடுப்பேன். 8 கொடுப்பீங்களா? தேங்க்யூ. நல்லா பண்றாரு, பரவாயில்ல. ஆனா 2 வருஷத்துல ஆட்சி ஆழ்ந்து இப்போ புதுசா பண்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. 100 நாள் ஆயிருக்கு, அவங்க செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் சட்டமன்றம்லாம் யாரும் லைவா பார்க்க மாட்டாங்க, இப்ப பாக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. மக்களுக்குலாம் உடனே தெரியுது இல்ல. அது மாதிரி சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் வரப்ப ஏஞ்சி நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சொல்றாங்க. அது பேரவை தலைவர்னு சொல்லியாச்சு, அவரே சொல்றாரு எந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நம்ம அதுல ஒண்ணும் இல்லைல்ல, சொல்றதுக்கு வார்த்தை ஒண்ணும் இல்லைல்ல. அது அவங்களுடைய தலைவருடைய
தலைவர்னால எல்லா அது சொல்றது ஒண்ணுதான். இந்த இந்த ஆட்சிக்கு ஒரு 10 மதிப்பெண் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு 5 கொடுக்கலாம். 5 கொடுங்க. கண்டிப்பா 5 கொடுக்கலாம். எப்படி இருக்கு? ஆ சூப்பரா இருக்கு. ஆ. முன்ன இருந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மாற்றம் இருக்கு. ஆ, ஆ. நல்லா பண்றாரு. இப்பெல்லாம் வந்து அசெம்பிளி இந்த சட்டமன்ற நேரலையை வந்து நிறைய பேர் டிவில பாக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க, இப்ப பாக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நல்லா புதுமையா இருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, இந்த ஆட்சிக்கு 10க்கு மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 100% கொடுக்கலாம். 100%. ஐயா வந்தது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் ம். என்ன உதவி பண்ணுவாரு எங்களுக்கெல்லாம், ஏழை மக்களுங்களுக்கு, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு. ம். ஒரு நாளைக்கு பழப்பு இல்லைன்னா அவங்கள என்ன அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? வீட்டு வாடகை கட்டணும், ம். அவங்க சாப்பிடணும். இங்க நின்னுக்குன்னு லைன்ல இருக்கிறாங்க, போனா உண்டு இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி தான் நாங்களும் அந்த கோயம்பேட்டில் கொட்டுறதை பொறுக்கி அது வியாபாரம் பண்றோம். அது வலிச்சு விடுறாங்க, வியாபாரம் பண்றோம். எங்களுக்கு கொடுத்து உதவுறாங்களா யாருன்னா? அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் மாற்றம் இல்லைன்றீங்களா? மாற்றம் இருக்கு. ஆ. மாற்றம் இல்லாதையா நாங்க போய் வேலை இல்லாதையா வேலையை விட்டுட்டு மக்கள் கோடி கணக்குல வந்து இங்க வந்து பார்த்து ஓட்டு போட்டு வந்தோம். ம். இங்க வரல, ம். வீட்டாண்ட வந்தது. எங்க மாமா சொன்னாரு, பெரிய பெரிய ஆளுங்க கறிக்கடையில வேலை செய்யறாங்க, ம். தொட்டி தானா எங்க வீடு போடுறீம்மா, நான் எடுத்து வச்சுக்கிறேன் காலையில 8:30 மணில இருந்து ஓட்டு லிஸ்ட்டு குடும்பமா. அங்க எதுவுமே வரல மாமா. அங்க எப்படி வரும்? இங்க புள்ள எல்லாம் பேத்து புட்டு ஆனாரு. ம். அதான் உண்மை. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா? ஆமா, எல்லாருமே. ம். நாங்க தெருவுல கடை விக்கிறவங்க பூராமே எல்லாருமே தான் ம். மனசுக்குள்ள எங்க கிட்ட பதிவியா ஆயிடுச்சு. இங்க வந்தாரு, நான் ஒரு ஆளு தான் அது மேல நின்னுக்குன்னு கேட்டேன், ம். காரு விட்டு இறங்க மாட்டியா, ம். உன் இடுப்பு நோவல ஒரு டான்ஸ் போடுப்பான போட்டாரு அந்த மணியில. விஜய் ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு என்ன அது என்ன பண்ணுது நீங்க அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, கேட்டு தெரியறது இல்ல. மதிப்பெண்ணே வேணான்றீங்களா? அப்படியே வேணாம். ம். நாங்கெல்லாம் வயசானவங்க, ம். எங்களுக்கு உதவி பண்ணா போதும். எங்களெல்லாம் வெளியே சாப்பாடு இல்லைன்றாங்க. எங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு பாரு உதவி பண்றாங்க. இதை எடுத்து போய் இல்லாதவங்களுக்கு செந்து போய் கொடுக்குறோம். சரி பாட்டி, சந்தோஷம். ம்.